والفرقان المجيد إن الدين عند الله الإسلام وقال النبي صلى الله عليه وسلم البركة مع أقابركم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு ரொம்ப தேவையான தலைப்பு. பாதை பழசு, பயணம் புதிது. பாதை பழைய பாதை, அல்லாஹ்வும் ரசூலும் போட்டிருக்கிற பாதை இருக்கிறதே, கவர்மெண்ட் போட்டிருக்கிற ரோடு மாதிரி கிடையாது. அவ்வப்பொழுது இடித்து விட்டு மாற்றுவதற்கு அல்லாஹ் எந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தானோ, ரசூலுல்லாஹ் எந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அமைக்கப்பட்ட பாதைகள் குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும். இந்த பாதைகள் பழைய பாதை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பாதையில் தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். நாம் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பயணம் செய்ய வேண்டும். எல்லோரும் பயணம் செய்கிற பாதை எதுன்னா இந்த 4 பாதை தான். இந்த 4லே இஜ்மாவும் கியாஸும் இருக்கிறதே, இதுவும் முன்னால் உள்ள 2ஐயும் பின்பற்றி நடக்கிற பாதை. குர்ஆன் ஹதீஸ் இதுல இல்லாத விஷயங்கள் இல்லை. உலகத்திலே யார் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு இந்த பாதையில் தான் இருக்கிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்திலே அமைத்துக் கொடுக்கப்பட்ட பாதை அன்று எப்படி பின்தொடர்ந்தார்களோ அதுபோன்றுதான் இன்றைக்கும் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். கியாமத் நாள் வரை நடைமுறைப்படுத்த வேண்டும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு ஒரு 10 விஷயத்தை சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிறார்கள். லா ஃபௌஸ 10 பாதைகளை காட்டுகிறார்கள். பெருமானார் காட்டிய பாதையை லா ஃபௌஸ பிகைரி துஆ, துஆ இல்லாமல் வெற்றி இல்லை. பெருமானாரின் காலத்திலும் அதுதான், இன்றைக்கும் அதுதான், நாளை கியாமத் நாள் வரை இதுதான். ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு எல்லாம் முடிந்தது, கடைசியில பினிஷிங். அந்த பினிஷிங் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு பார்ப்பதற்கு வீடாகவே இருக்காது. அதற்கு கொடுக்க வேண்டிய கலர்களை அழகாக கொடுத்து அற்புதமாக அமைத்தால் தானே அந்த வீடு உருவாக முடியும். வண்டிக்கு மேல் டாப்பை மட்டும் போடாம கொடுத்துட்டான், யாராவது ரோட்ல வண்டி ஓட்ட முடியுமா? அவ்வளவு அசிங்கமா இருக்கும். மேல் டாப்பை போட்டு அதுக்குன்னு சொல்லி அருமையான கலர்களை கொடுத்து, இது ஆக்டிவான் தனியாக ஆக்கி, ஹீரோ ஹோண்டான்னு தனியாக ஆக்கி, அவன் ஒரு மாடலை கொடுக்கும் போதுதான் அந்த இளைஞர்கள் உயர் உட்காரும் போதே ஒரு வித்தியாசமான அவர்கள் அங்கே நடக்கும். எண்ணி பார்க்க வேண்டும். இதை போன்றுதான் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லா வெற்றிகளுக்கும் துணையாக நிற்பது துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு கடைசியிலே துவா கேட்டார்கள், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயா. எல்லா நபிமார்களும் என்னென்ன செயல்களை செய்கிறார்களோ செய்துவிட்டு துவா கேட்டார்கள். இந்த துவா என்ற பாதை தான் வெற்றிக்கு முடிவாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்கிறது, அதிலே அவன் வெற்றியை சூட வேண்டும். அந்த வெற்றிக்கு துணையாக நிற்பது துவா. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் இந்த துவாவை மறந்து போய்விட்டது. துவாவை மறந்து வாழுகிறோம். அல்லாஹ்விடத்திலே சமீபமாக பத்திரிகையிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், 1000 பேர்களிடத்திலே ஒரு பேட்டி கேட்கப்பட்டது. தாய்மார்களிடத்திலே என்ன பேட்டி?
உங்களுடைய வீட்டில் இருக்கிற அமைதியான குழந்தை உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது அடம்பிடித்து இது வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற குழந்தை உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்கிற பொழுது அந்த தாய்மார்களில் 76% சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடம்பிடித்து கேட்கிற குழந்தை தான் எங்களுக்கு பிடிக்கும். வெறுமனே பேசாம இருக்கிற குழந்தை இருக்கிறதே தாய்க்கே பிடிக்காது. அடம்பிடித்து கேட்கிற பிள்ளை பிடிக்கும் என்றால் ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட சிறந்தவன் அல்லவா? அவனும் இதை விரும்புகிறான். யார் அடம்பிடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களோ, அல்லாஹ் நான் இதை நினைத்திருக்கிறேன், இந்த காரியத்தை வெற்றியாக்கி கொடு யா அல்லாஹ், இதை லேசாக்கி கொடு யா அல்லாஹ், நான் இதை செய்ய போகிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அடம்பிடிப்பது ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபௌஸ பிகைரி துஆ, துஆ இல்லாமல் வெற்றி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே துஆவுக்காக எத்தனை பேர் எப்படி எல்லாம் வந்தார்கள், வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். பாத்திமா நாயகி கடுமையான பசி, யாரிடத்திலும் சொல்வதற்கு வழி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி தெரிகிறது, தன்னுடைய மகள் ஈரக்கொலை துண்டு பசியோடு இருக்கிறார்கள் என்று செய்தி தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டிலேயும் ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயகியை பார்க்கிறார்கள். அம்மா கடுமையான பசியா என்று கேட்கிற பொழுது பாத்திமா நாயகி ஆமாம் என்று சொல்கிறார்கள். ஆம் தந்தையே, வீட்டில் எதுவுமே இல்லை தந்தையே என்று சொல்லுகிற பொழுது இந்த நேரத்திலே துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம யா முஸ்பி அல் ஜுஆ யா ராஃபி அல் வதிஆ இர்ஃபா ஜுஆ ஃபாத்திமா. பசியை கொடுப்பவனும் நீதான், பசியை எடுப்பவனும் நீதான். என்னுடைய மகள் பாத்திமாவினுடைய பசியை நீ அகற்றிவிடு என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பெருமானாரினுடைய துஆவை அல்லாஹ் ரத்து செய்வதில்லை. கடைசியில பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டுங்கள். இந்த துஆவுக்கு பிறகு பாத்திமா நாயகி பசி எடுத்ததாக வரலாறே இல்லை. துஆ ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. 2 பேர்கள் கணவன் மனைவி, கடுமையான பிரச்சனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல. இந்த வார்த்தைகள் இருக்கிறதை காட்டால் கரைந்து விடுகிற வார்த்தைகளால் வம்பு சண்டை இழுக்கிற பழக்கம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. சும்மா உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான், மனைவி வருவா, கண்ணாடியை போட்டு அப்படி உட்கார்ந்து படிக்கிறான். மனைவி என்னங்க என்னை பார்த்த உடனே கண்ணாடி போட்டீங்க? இல்ல டாக்டர் எப்பனா தலைமுடி வருதோ கண்ணாடி போட சொல்லி இருக்காரு. பிரச்சனை வந்துருச்சா? பேசாம படிச்சிருக்கலாம். வம்பை விலைக்கு வாங்குகிற ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு. காப்பி குடிச்சுட்டு இருப்பான், இவன் வளர்க்கிற நாய் வருது, காப்பியை செல்லமா கொடுத்தான். உடனே உள்ள இருந்து சொன்னா, நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது, நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது, அந்த பால்ல தான் கணவனுக்கு போட்டு கொடுத்திருக்கிறா. பிரச்சனை வருமா வராதா? இந்த வாய் சண்டைகள் இருக்கிறதே இன்றைக்கு சமுதாயத்திலே அதுவே பெரிதாக மாறி தலாக்காக உருவெடுக்கிற சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய நடக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல இப்படி சண்டை தகராறாக மாறி கடைசியிலே 2 பேர்கள் பிரிகிற சூழல் வருகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். 2 பேர்களுடைய குடும்பத்தார்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்களையும் அமர வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபிஹிமா, யா அல்லாஹ் இந்த 2 பேர்களுடைய உள்ளத்திற்கு மத்தியிலே உல்ஃபத்தை போடு என்றார்கள். 2 பேர்களுடைய உள்ளத்திலே பிரியத்தை போடு என்று கேட்டார்கள். இதற்கு பிறகு வரலாறு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் இந்த தம்பதியை சந்திக்கிறார்கள். எப்படி குடும்பம் நடத்துகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளையை விட எனக்கு பிரியமாக இருக்கிறார். உலகத்துல எந்த கணவனாவது பிள்ளையை விட பிரியமா இருப்பானா? உள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி வேண்டா இருக்கலாம், பிறந்ததற்கு பிறகு கணவனுடைய பிரியத்தை விட பிள்ளைகளின் பிரியம் அதிகமாகிவிடும். ஏனென்றால் அது தாய்மை. அந்த பெண் சொன்னது, பிள்ளையை விட என் கணவர் தான் எனக்கு பிரியம் என்றால் எவ்வளவு உல்ஃபத் ஏற்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்தது. ஹல்லலத் இப்னு ஹிதாம் ரலியல்லாஹு தஆலா 2 ட்வின்ஸ் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு 2 பேருமே குள்ளர்களாக இருக்கிறார்கள். குட்ட பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தூக்கி வருகிறார்கள். நபியே நாயகமே,
குள்ளர்களாக பிறந்திருக்கிறார்கள். இரட்டைப்பிள்ளை பிறந்திருக்கிறது நாயகமே. இரட்டைப்பிள்ளை பிறந்தது சந்தோஷம் தான். ஆனால் குள்ளர்களாக இருக்கிறார்கள். இது என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் அவமானத்தை தேடித்தரும் நாயகமே, நீங்கள் தான் இதற்கு ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று கேட்க குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர்களின் தலையிலே கை வைத்து துஆ செய்தார்கள். 2 பேர்களின் தலையிலே கை வைத்து துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் நார்மல் குழந்தைகளாக, நல்ல வளர்ச்சி பெற்ற குழந்தைகளாக நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. இவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இந்த துஆ பூர்த்தி செய்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளிலே இதையும் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் சுபுஹ் தொழுகைக்கு நாயகம் வருகிறார்கள். சுபுஹ் தொழுகையிலே பார்த்தா கூட்டத்தையே காணோம், ஆளுகளை காணோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள், என்ன ஆட்களை காணவில்லையே என்று கேட்கிற பொழுது, நாயகமே கடுமையான குளிர், அவங்கவுங்க வீட்டுல தொழுதுட்டு படுத்தாங்க. நாயகம் கடுமையான குளிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், மதீனாவினுடைய குளிரை யா அல்லாஹ் நீ இதமான குளிராக ஆக்கிட்டாங்க. மதீனாவினுடைய குளிரை இதமான குளிராக ஆக்கி, அதற்கு அடுத்த நாளில் இருந்து அவர்கள் சுபுகினுடைய நேரத்திலே வருவார்கள், குளிரே இருக்காது. வெற்றி கிடைத்ததா இல்லையா? புகாரியிலே பதிவான ஹதீஸ், அலி ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்திற்கு சென்ற நேரத்திலே அவர்களுக்கு உடல்நிலை ஒத்து வரவில்லை. மதீனாவினுடைய சீதோசனம் ஒத்து வரவில்லை. கடுமையான உஷ்ணமாக இருக்கிறது அல்லது கடுமையான குளிர்ச்சியாக இருக்கிறது. மக்காவின் சீதோசனம் வேறு, மதீனாவின் சீதோசனம் வேறு. இன்று வரை எப்படித்தான் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து துஆ செய்தார்களாம். அலியை அழைத்து, அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹு அல் ஹர்ர வல் பர், யா அல்லாஹ் இந்த அலி ரலியல்லாஹுவினுடைய உடலை விட்டும் குளிர்ச்சியையும் போக்கு, உஷ்ணத்தையும் போக்கு. குளிர்ச்சியை தாங்குகிற ஆற்றலை கொடு, உஷ்ணத்தை தாங்கும் ஆற்றலை கொடு. கடுமையான குளிர்ல அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப லேசான ஆடையை போட்டுட்டு வருவாங்க. எல்லோரும் கம்பளியை பொத்திக் கொண்டு வருகிற பொழுது இவர்கள் மட்டும் லேசான ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்கள். கடுமையான உஷ்ணத்தில கம்பளி ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்களா. எல்லாம் லேசா போட்டுட்டு வரும்போது இவங்க மட்டும் கம்பளி ஆடையை போட்டுக் கொண்டு வருவார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ காரணம். இப்படி ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு. துஆ இருக்கிறதே பழைய பாதை, அந்த துஆ ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுத்துவிடும். அன்று கொடுத்தது இன்றும் கொடுக்கும், நாளையும் கொடுக்கும். ஆனால் நாம் இன்றைக்கு துஆ அல்லாஹ்விடத்திலே பிடிவாதமாக கேட்கிறோமா என்றால், உள்ளம் ஒரு பக்கம் இருக்கிறது, உதடு ஒரு பக்கம் சொல்கிறது, எண்ணம் ஒரு பக்கம் இருக்கிறது. இதுதான் நம்முடைய துஆ, இன்றைய துஆ. அல்லாஹ்விடத்தில் 2 சொட்டு கண்ணீரை சிந்தி, யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடு என்று கேட்டா ரப்புல் ஆலமீன் களம் இறங்கி காரியத்தை நிறைவேற்றுவார். ஆனா அந்த காரியம் ஹராமா இருக்க கூட, குர்ஆனுக்குள்ளேயே லாட்டரி சீட்டை வச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் எப்படியாவது 10 லட்சத்தை நமக்கு போட்டு கொடுத்துரு, எல்லா பிரச்சனையும் எனக்கு நீங்கிரும் குடுமா. இது கூட ஹராமிலே பரக்கத்தில்லை. லாட்டரி சீட்டு கடை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா லாட்டரினா வந்துருமா பரக்கத்து? அல்லது பரக்கத் லாட்டரி சென்டர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஹராம் இல்லாமல் எது மார்க்கத்தில் கூடுமோ அது முழுவதையும் துஆவால் பெற முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறார்கள், லா சுரூர பி கைரி பரக்கா, பரக்கத் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. பரக்கத்துங்கிற பழைய வழி அன்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. பரக்கத் வேண்டுமா? பரக்கத் இருந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். பரக்கத் இருந்தால் தான் தொழில்துறையில் சந்தோஷம் வரும். இருக்க இருக்க தொழில் நலிஞ்சுக்கிட்டே போகுது, சந்தோஷமா வருவாரா? கடையை போட்டிட்டு. குறைவாக இருந்தாலும் நிம்மதியை தருவதுதான் பரக்கத். அன்பிற்குரியவர்களே, பரக்கத்தை பற்றி நாம் நிறைய கேள்விப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அத்தனை பரக்கத்தையும் யா அல்லாஹ் எனக்கு கொடு என்றால் ரப்பல் ஆலமீன் கொடுக்க காத்திருக்கிறான். இந்த மாதத்தில் ரிஸ்க்ல பரக்கத் இருக்கிறது. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க்ல பரக்கத் இருக்கிறது. பார்த்தா குறைவா இருக்கிற மாதிரி தெரியும், நிறைவாகிவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மிஸ்காத்திலே ஒரு ஹதீஸ் வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கடுமையான பசி, ரொம்ப ஏழ்மையான சஹாபி. நாயகத்திடத்தில் வருகிறார், நபியே நாயகமே கடுமையான பசியாக இருக்கிறது,
ஏதாவது நீங்கள் கொடுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஒரு பையை எடுத்து 21 பேரித்தம்பழங்களை உள்ளே எண்ணி போட்டு பையை கொடுத்து விட்டார்கள். அபூ ஹுரைரா இந்த பையை உதறிடாத, எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடு, எவ்வளவு வேண்டுமானாலும் தர்மம் செய், என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் உதறி விடாதே. இதில் பரக்கத்து இருக்கிற பேரிச்சம்பழம் 21 தான். 200 வசக்கு தர்மம் செய்தார்களாம். 200 வசக்கு தர்மம் செய்தார்கள். ஒரு வசக் என்பது 60 சா. ஒரு சா 60 சா. ஒரு வசக் என்பது, ஒரு சா என்பது 3 கிலோ. ஒரு வசக் என்பது ஏறத்தாழ 160 கிலோ. 160 கிலோ. 160 பெருக்கள் 200. அவங்க கொடுத்தது 21 பேரிச்சம்பழம் தான். 200 வசக்கு. 200 பெருக்கள் 160 போட்டுக்கங்க கணக்கு. 3200 கிலோ. 3200 கிலோ தர்மம் செஞ்சாங்க. 21 பேரிச்சம்பழத்தை வச்சு தீரவே இல்லை. கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், தானும் சாப்பிடுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய கொலைக்கு பிறகு, ஷஹாதத்திற்கு பிறகு ஹர்ரா என்ற இடத்திலே போருக்கான அறிகுறி நடக்கிறது. போர்க்களம் மூண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்களுடைய பைய காணாமல் போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பை காணாமல் போனது. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு பாடல் படிக்கிறார்கள். லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி பைனஹும் ஹம்முல் ஜராபி வ ஹம்மு ஷேக் உஸ்மானா. எல்லோருக்கும் ஒரு கவலைதான், எல்லோருக்கும் ஒரு கவலைதான். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்களே என்ற கவலைதான். எனக்கு அதை விட பெரிய ஒரு கவலை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பை காணாமல் போனதே என்ற கவலை. ரிஸ்க்ல பரக்கத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான் பார்த்தீங்களா? ரிஸ்க்ல அல்லாஹ் நாடினால் பரக்கத்தை அள்ளி கொடுப்பான். சிலர் பார்த்தா 2 ரூபாயை போட்டு மார்க்கெட்டுக்கு வந்த ஆளுகள்லாம், கோவையிலேயே நிறைய பேர்கள் உண்டு, 2 ரூபாயை போட்டு வந்த ஆளுகள்லாம் இன்றைக்கு 200 கோடிக்கு அதிபதி. இந்த ரிஸ்கை யார் கொடுக்கிறார்கள்? பிறக்கிற பொழுதே ரிஸ்கோடு பிறந்தவர் உண்டா? சூட்கேஸோடு இல்லையே, அல்லாஹ் தானே கொடுக்கிறான். ரிஸ்கிலே பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கேட்டால் கொடுப்பான். இந்த பரக்கத் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே ஒரு வழி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். பரக்கத் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். பரக்கத் என்ற வழியில் தான் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு பொருளிலே பரக்கத் இல்லை என்றால் அதில் சந்தோஷம் இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கந்தக் போர்க்களம், கடுமையான போர்க்களம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு பாறைகளை எல்லாம் உடைக்க முடியாத பாறைகளை எல்லாம் உடைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்க முடியாத பாறை அத்தனையும் தூள் பறக்கிட்டு பெருமானார் வருகிறார்கள். கடுமையான பசி. சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், நாயகமே கடுமையாக பசிக்கிறது, நாங்கள் வயிற்றுல செங்கல்ல வச்சுக்கிட்டு நாயகமே நாங்கள் இந்த குழியை தோண்டுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தலைவர் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களே, நல்ல வயிறு உடைக்க சாப்பிட்டு விட்டு வந்து உண்ணாவிரதத்திலே மற்றவர்களை எல்லாம் பயன்படுத்தி விட்டு இவங்க ஃபுல்லா அடிச்சிருவானுங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிற பொழுது நாயகம் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டுகிறார்கள். 2 செங்கல் கட்டப்பட்டிருக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் 1 என்றால் 2. இதை பார்த்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கண்கள் எல்லாம் குணமாகிறது. நேரா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் மனைவி இடத்துல கேட்டா என்ன இருக்கிறது வீட்டுல என்று கேட்கும்போது, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, ஒரு 1 கிலோ 2 கிலோ கோதுமை மாவு இருக்கிறது, இதை வைத்து நான் ரொட்டி சுடுகிறேன், நாயகத்தையும் ஒரு 4 பேரையும் அழைத்து வாருங்கள். நாயகத்தினுடைய தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போன்று நாயகத்தையும் 4 பேரையும் அழைத்து வாருங்கள். காதும் காதுமாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்கிறார்கள், நாயகமே நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், நாயகமே நீங்களும் ஒரு 4 பேரும் என்னோடு வாருங்கள், நாயகமே வீட்டுல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் கொஞ்சம் பேரித்தம்பழம் கொஞ்சம் கோதுமை மாவும் இருக்கிறது, ரொட்டி சுட்டி என்னுடைய மனைவியை வைக்க சொல்லி இருக்கிறேன், நாயகமே வாருங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இது போன்ற ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. தன்னுடைய தோழர்கள் எல்லாம் பசியோடு இருக்கிற பொழுது ஒரு நாள் கூட புசித்ததாக பெருமானாரின் வரலாற்றில் பார்க்கவே முடியாது. ஒரு தோழர் பசியாக இருந்தால் கூட குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புசிக்க மாட்டார்கள் என்பதுதான் வரலாறு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைத்தார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அழைத்தார்கள். 2 பேருமே சவுண்ட் மாஸ்டர். லேசா பேசினாவே ஊருக்கே கேட்கும். 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்திருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வாங்க ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு. ஜாபிரின் வீட்டில் விருந்திருக்கிறது. இவர் ஒரு பக்கம் அழைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் அழைக்கிறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு நடுங்கிட்டாங்க.
4 பேர்த்த கூப்பிட்டா 400 பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்களே, படையோடு வருகிறார்களே, இருப்பது ஒன்றுமே இல்லையே, என்ன செய்வது? மனைவி இடத்துல ஓடி போய் சொல்றாங்க, 4 பேர்த்துக்கு செஞ்சு வச்சிருக்கம்மா, 400 பேர்த்தோடு வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குமான் நபிகள் குமான் அந்த அம்மாவும் பயந்து போயிட்டாங்க. என்னங்க சொன்னீங்க? மாத்தி சொல்லிட்டீங்களா? காதுல விழுகிற மாதிரி சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க என்று பதைவதைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த 4 பேர்த்தின் உணவு அப்படியே இருந்தது. 400 பேரின் பசி பறந்தது. இதுதான் பறக்க. இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் பெண்கள் சொல்லுவார்கள், எங்க கொஞ்சம் தான் ஆக்கி வச்சேன், ஆனா எத்தனை பேர் வந்தாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க, எனக்கு அந்த நேரத்தில் ஏற்படுகிற நிம்மதி இருக்கிறதே, இந்த பரக்கத்தில் தான் ரப்பல் ஆலமீன் நிம்மதியை வைத்திருக்கிறார். என்னன்னே புரியல, எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல என்று சொல்லுகிறார்களே, இந்த பரக்கத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். பரக்கத் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. பெருமானார் பரக்கத் எதில் இருக்கிறது சொல்லி காட்டுகிறார்கள். ஆட்டிலே பரக்கத்து இருக்கிறது. ஆட்டுக்குட்டியில கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பரக்கத்து இருக்கிறது ஆட்டிலே. நம்ம பார்க்கலாம், நாய்கள் அதை போன்ற பிராணிகள் எல்லாம், சொல்லக்கூடாத நிறைய பிராணிகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் குட்டி போட்டு சொன்னா 12 போடும், 20 போடும், 8 போடும், 10 போடும். ஆனால் ஆடு ஒரு வருடத்திற்கு ஒரு குட்டி போடுகிறது. மந்தையாக ஆடுகள் தெரிகிறதா அல்லது அவைகள் தெரிகிறதா? நாய்கள் தெரிகிறதா? பார்ப்பதற்கு அதிகமாக இருக்கிறது நாய்களும் நாய்களின் குட்டிகளும், ஆனால் அதில் பரக்கத்தில்லை. ஆடுகள் குறைவாக இருக்கிறது, ஆனால் மந்தையாக ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். இதுதான் பரக்கத்திற்கான காரணம். பார்ப்பதற்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் அதற்குள் ரப்பல் ஆலமீன் நிம்மதியை வைத்திருப்பார். இதற்கு உதாரணமாக ஆட்டைத்தான் பார்க்க முடியும். பரக்கத்து எதில் இருக்கிறது? நீங்கள் கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மக்காவிலே பரக்கத்து இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அவ்வள வைத்தின் ஊதிகள் இன்னாசில் அல்லதி பிபக்கத முபாரக்கா. மக்காவிலே பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பரக்கத்து நிறைந்த இடத்தை பார்க்காமல் யாரையும் அல்லாஹ் மௌத்தாக்கி விடக்கூடாது. அந்த கண்களுக்கு காபாவை காட்டாமல் ரப்பல் ஆலமீன் மௌத்தாக்கி விடக்கூடாது. அதை விட சிறந்த ஒரு பவர், அதை விட சிறந்த ஒரு கண்ணியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் இங்கு தொழுதால் 4 ரக்காத்துக்கு 4 ரக்காத்தின் நன்மை, ஆனால் அங்கு நாளுக்கு 4 லட்சத்தின் நன்மை. 4 நாளாகவே இருக்கிறது, 4 லட்சத்தின் வேலையை செய்து கொடுக்கிறது. குர்ஆனை பார்த்து ஓதினா 20 நன்மை. குர்ஆனை பார்த்து ஓதினா, பார்க்காம குர்ஆனை ஓதினா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, பார்த்து ஓதினா 20 நன்மை. ஒரு மனிதன் தொழுகையில் ஓதினால், குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. 27 பெருக்கல் 100 ஜமாஅத்தோடு தொழுகிற பொழுது ஒரு எழுத்துக்கு 2700 நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. ஜாமியா மஸ்ஜிதிலே பெரிய பள்ளியிலே தொழுகிற பொழுது ஒரு எழுத்துக்கு 500 நன்மை. ஜமாஅத்துக்கு சேர்ப்போமையானால் ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு, 500 பெருக்கல் 27 கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இதே நேரத்திலே காபாவிலே தொழுவானேயானால் ஒரு எழுத்துக்கு 1 கோடி நன்மை. ஒரு எழுத்துக்கு 1 கோடி நன்மையை ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். ஜமாஅத்தோடு தொழுதால் அதற்கு 1 கோடி நன்மை இருக்கிறது. 1 கோடி பெருக்கல் 1 கோடி கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் ஒரு எழுத்துக்கு. இதுதான் காபா. இன்ன அவ்வள வைத்தின் ஊதிகள் இன்னாசில் அல்லதி பிபக்கத முபாரக்கா. இதிலே பரக்கத்து இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸைத்தூனிலே அல்லாஹ் பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஸைத்தூனா. ஸைத்தூன் மரத்திலே 70 நபிமார்கள் துஆ செய்தார்கள். இன்றைக்கும் ஒரு விஞ்ஞானி எழுதி இருக்கிறார், ஒரு மருத்துவர், என்னுடைய பேஷண்டுக்கு ஒரு சுகர் வியாதிக்கு நான் 40 நாள் ஸைத்தூனினுடைய எண்ணெயை கொடுத்தேன். சுகரை அது குறைத்தது, அது கண்ட்ரோல் செய்தது, மற்ற வியாதிகளையும் அது குறைத்திருக்கிறது. இன்னும் இது தொடர்ந்து நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் 70 நபிகள் துஆ செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா ஹவுலா. பாரக்னா ஹவுலா. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, உலகத்திலேயே அதிகமாக பெட்ரோல் எடுக்கப்படுகிற இடம் எது என்றால் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இடையில் இருக்கிற பகுதிதான். அல்லாஹ் சொல்லி இருக்கிற பாரக்னா ஹவுலா, உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிறேன், பெட்ரோல் என்ற பரக்கத் இதற்குள் தான் வைத்திருக்கிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால அந்த
இடைப்பட்டவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஏன்? பரக்கத்து இருக்கிறது, நிம்மதியாக வாழ்கிறார்கள். சூருல் முக்மின், இதுல பரக்கத்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முக்மீனுடைய சூரிலே, எச்சியிலே பரக்கத்து இருக்கிறது. நாம நினைச்சுக்கிட்டோம் முக்மீனுடைய எச்சியா ஓதி காட்டு, ஓதி கொடுக்கிறாங்க அல்லவா. ஏதாவது ஒரு விஷயத்தை ஓதி யாராவது ஓதி கேட்டாங்கன்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி கொடுக்கலாம் தண்ணியில. அப்படி ஓதி கொடுக்கும் போது நாம் ஊதுகிற பொழுது லேசா ஒரு அதுக்குன்னு காது துப்பிடக்கூடாது. சில ஆளுங்க எச்சியை கொடுக்கணும்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடிக்கிறது. லேசா ஒரு இப்ரா ஊசி நுனி அளவுக்கு போய் அதுல பட வேண்டும். பரக்கத்து இருக்கிறார். ஒருவர் கேட்கிறார் ஒரு இறைநேசரிடத்துல, என்னங்க எச்சியில எல்லாம் பரக்கத்து இருக்குன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? எச்சியில இறைவன் பரக்கத்தை வைத்திருக்கிறானா, சிபாவை வைத்திருக்கிறானா என்று கேட்கிற பொழுது, கேட்க வந்தவரிடத்தில் ஒரு பெரிய மருத்துவர் கேட்கிறார், எச்சிகளை பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு எச்சி ஒரு மனிதனுடைய உடல் மாற்றத்தை கொடுத்து விடுமா? உடனே வந்தவரிடத்துல சொன்னாங்களா இந்த இறைநேசர், உடனே நான் என்ன வந்தால் பெரிய டாக்டர், அறிவு கட்ட முட்டாளே என்ன இருந்த உடம்பு அப்படியே மாறுது. என்னங்க உங்களை போய் கண்ணியமான ஆளுன்னு நினைச்சா நாயங்கிறீங்க, பேயங்கிறீங்க, முட்டாளேங்கிறீங்க. இவங்க சொன்னாங்களா, இந்த வார்த்தை வெறும் காற்றிலிருந்து வருகிற வார்த்தை உடல் மாற்றத்தை கொடுத்து விட்டதல்லவா. சாதாரணமா இருந்த ஒரு கோபத்திலே கொந்தளிக்க வைத்து விட்டதல்லவா. சாதாரணமான இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஆற்றல் என்றால் அல்லாஹ்வினுடைய கலாமோடு சேர்ந்த அந்த எச்சிலுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். அல்லாஹ்வினுடைய கலாமோடு வந்து எச்சிலுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். இதைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள், சூருல் முக்மினி பரக்கா. முக்மீனுடைய எச்சிலில் பரக்கத்து இருக்கிறது. முக்மீனுடைய எச்சிலேயே பரக்கத்து இருக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில்ல எவ்வளவு பரக்கத்து இருக்கும். வரலாறுகளை பார்க்கிறோம். முசைலமத்துல் கத்தாப் உலகத்துல நாயகத்திட்டையே போய் சொன்ன ஆளு இவர் எவனுமே கிடையாது. நாயகத்திட்டையே போய் சொன்னா நபிய பார்ட்னர்ஷிப் வச்சு கொள்ளலாம்னா, நீயும் நபி நானும் நபி. முசைலமத்துல் கத்தாப் சொல்றான், நீயும் நபி நானும் நபி, அதனால நபியை பிரிச்சுக்குவோம். கிராமத்துக்கெல்லாம் நீ நபியா இருந்துக்கோ, சிட்டிக்கெல்லாம் நான் நபியா இருந்துக்கிறேன்னா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், நீ நபி என்பதற்கு அடையாளம் ஜிப்ராயில் உன்னிடத்திலே வர வேண்டுமே. ஜிப்ராயில் வந்தாரா, வந்து உன்னிடத்தில் ஏதாவது சொன்னாரா என்று கேட்க, ஓ வந்தாரே, என்னிடத்திலே உனக்குத்தான் ஜிப்ராயில் வர்றாரா, எனக்கு தான் வர்ற. என்னப்பா ஓதி காட்டினார் ஜிப்ராயில்? நிறைய வசனங்களை விட்டான். அல்ஹாக் மல்ஹாக் மாதிரி, அதே மாதிரி யாவபர் யாவபர், இன்னமா லக்க உதுனானி வஸதர் வஸாஹிருக்க ஹஃப்ருன் நக்ருன்னா, முயலே முயலே உனக்கு 2 காது இருக்கிறது. இன்னமா லக்க உதுனானி வஸதர், ஒரு நெஞ்சு இருக்கிறது. நீ போய் ஒளிகிற இடம், நீ போய் ஒளிகிற இடம் குழிகள் தாண்டே. இதை ஜிப்ராயில் தான் வந்து சொல்லணுமா? முயலுக்கு 2 காது இருக்குது, ஒரு நெஞ்சு இருக்கிறது என்பதை எல்லாம் ஜிப்ராயில் தான் வந்து சொல்லணுமா? உலகத்தில் யாருக்கும் தெரியாதா? இப்படியெல்லாம் கொண்டு வந்து கடைசியிலே ஒரு போட்டி நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முசைலமத்துல் கத்தாபுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. ஒரு தூர்ந்து போன கிணறு, தூர்ந்து போன கிணற்றிலே 2 பேரும் எச்சியை துப்பணும். கொஞ்சம் தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்கு, எச்சியை துப்பணும். தண்ணீர் மேலே வந்தால் அவர் நபி, இல்லை என்றால் அவர் கத்தா, அவர் பொய்யன். முசைலமத்துல் கத்தாப் போய் துப்பு துப்புன்னு துப்புறான், காரி காரி துப்புனான். வரலாறுகள் சொல்கிறது, இருக்கிற தண்ணீர் குறைந்து கொண்டுதான் சென்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், தன்னுடைய உமிழ் நீரை ஒரு வாளியிலே தண்ணீரை இறைத்து அந்த தண்ணீரோடு சேர்த்தார்கள். அந்த தண்ணீர் மேலே வந்தது, வாளியை விட்டு எடுத்தார்களாம் நின்று கொண்டே. அதற்கு பிறகுதான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இவனுக்கு வைத்த பெயர் கத்தாப். அவன் பேர் அசல்ல முசைலமா, வைத்த பெயர் கத்தாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உமிழ்நீரின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? அதில் அல்லாஹ் ஏராளமான பரக்கத்துகளை வைத்திருந்தார். ஒரு சஹாபி உத்பத் பின் ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா, வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது, உத்பத் பின் ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா கடுமையான வேர்வைக்கு சொந்தக்காரர். பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார மாட்டான், கத்தால வாட எல்லாம் பறக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள். அவரை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார், நபியே நாயகமே, கத்தால வாட தாங்க முடியல, என்ன பார்த்தா எல்லோரும் ஓடுகிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து லேசாக தடவினார்கள், லேசாக தடவினார்கள். இன்றைக்கு இந்த சூழ்நிலை, ஒருத்தர் வர்றாரு, ஹஸ்ரத் ஜலாலஜத்துல வர்றாரு, கத்தால வாட தாங்க முடியல, அஜர்த்து கொஞ்சம் எச்சி எடுத்து தடவுனா என்ன ஆகும்? விடுவாங்களா?
ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், உமிழ்நீரை எடுத்து தடவுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது வரலாறுகளை பாருங்கள். அவரோடு அமருவதற்கு போட்டி போடுவார்களாம். மலக்குமார்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அவ்வளவு சொர்க்கத்து கஸ்தூரி வாழை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உமிழ்நீருக்கு இருக்கிற ஆற்றல். கைபர் போர்க்களம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்திலே கொடியை பெருமானார் கொடுக்கிறார்கள், வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்கிறார்கள், வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. இரண்டாவது நாள் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஸ்பென்ஸா சொன்னாங்க, நாளை காலை ஒருவரிடத்திலே நான் கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றியோடு திரும்புவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது ஒவ்வொரு வீர தீர சகாபாக்கள் எல்லாம் நம்மிடத்தில் தான் நாயகர் கொடுப்பார்கள் என்று தொழுது கேட்டாங்களாம். காலேஜ் வழியில் தொழுதுட்டு நாளைக்கு பெருமானார் நம்ம கையில கொடியை கொடுக்கணும், ஏன்னா வெற்றி நிச்சயம்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஒருவரிடத்திலே கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றியோடு வருவார் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நம்மிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று அழுது கேட்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். உசாமா நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். எல்லோரும் என்னிடம் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது தஹஜ்ஜுதில் எல்லாம் கேட்டு கடைசியிலே சுபஹத்துடைய முடிந்தவுடன் பெருமானாரினுடைய உதட்டிலிருந்து யார் பெயர் வருகிறது என்று எல்லோரும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அலி, அலி எங்கே என்றார்கள். அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு எங்கே என்றார்கள். அலி ரலியல்லாஹு பள்ளிவாசலினுடைய ஒரு மூலையிலே முடங்கி போய் அமர்ந்திருக்கிறார்கள். காரணம் கண்ணு வேதனை, கண்ணெல்லாம் மூடி போய் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுவை அழைத்து கொடியை பிடி என்கிற பொழுது, நாயகமே அஸ்முதால் நான் கண் வழியால் தவித்துக் கொண்டிருக்கிறேன், நாயகமே நான் எப்படி செல்வது என்று கேட்கிற பொழுது தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து பெருமானார் அந்த கண்ணிலே தடவினார்கள். அலி ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள். புகாரியிலே பதிவான ஹதீஸ். இந்த ஹதீஸ் எந்த கண்ணிலே பெருமானார் தடவினார்களோ அந்த கண் மற்ற கண்ணை விட பிரகாசமாக இருந்தது. வரலாற்று பெருமானாரினுடைய சூரிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். நேரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். நேரத்திலே பரக்கத்தை கேட்டால் கொடுப்பான். கல்வியிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த பரக்கத்து யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சுரூர் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அன்று போட்ட பாதையில் தான் இன்றைக்கும் நான் நடக்க வேண்டும். அடுத்தும் சொல்லுகிறார்கள், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள், லா ஃபضل بغير علم ما عمل. சிறப்பு என்பது கல்வியோடு இருக்கிறது. கல்வி இல்லாத சிறப்பு. கல்வின்னா அமலோடு கூடிய கல்வி. அமலோடு கூடிய கல்வி, இதில் தான் சிறப்பு இருக்கிறது, வேறு எதிலும் சிறப்பு இல்லை. உலகம் இன்றைக்கு அறிந்திருக்கிறது கல்வியிலே சிறப்பு இருக்கிறது என்று. ஆனால் அமலோடு கூடிய கல்வியை இன்றைக்கு உலகம் அறியவில்லை. எந்த கல்வியில அவங்களுக்கு முழுமையான சிறப்பு இருக்கிறது என்றால் அமலோடு கூடிய கல்வி. கற்ற கல்வியின்படி அமல் செய்கிறோமா எண்ணி பார்ப்பவர்கள். கற்ற கல்வியின்படி அமல் செய்கிறோமா? அமல் செய்பவர்களாக இருந்தால் ரயில்வே கேட்டு போட்டாச்சு, எல்லோரும் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள் வாகனத்தை வச்சுக்கிட்டு. நம்மால் மட்டும் நேரா போய் கேட்டு முன்னாடி முன்னாள் வரிசையாக நிற்பார்கள். அடுத்தவர்கள் வருவதையும் அவர்கள் விடுவதில்லை என்று சொன்னால் இங்கே கல்வியிலே அமல் இருக்கிறதா? எல்லோரும் ட்ரெயின் டிக்கெட்டுக்காக வரிசையில நிற்பாங்க. நம்மால் மட்டும் நல்ல தொப்பியை வேற போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போய் ஊடால கை விடுவான். எல்லோரும் திட்டுகிறார்களே, கல்வியாளனாக இருக்கிறான், அமல் இருக்கிறதா? உணவிலேயும் பானத்திலேயும் வீண்வரியம் செய்யக்கூடாது, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் நடக்கிற வீண்வரியத்தை போட்டு உலகத்தில் எங்கும் இல்லை. அமல் இருக்கிறதா? கல்வி இருக்கிறது, கல்வி என்னவோ வளர்ந்திருக்கிறது, அமல் இல்லையே. அமல் இல்லாத கல்வியிலே ஃபضل இல்லை, சிறப்பில்லை. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, கியாமத் நாள் வரை இல்லை. பொய் தவறு என்று எல்லோருக்கும் தெரியும். பொய்மையை விட்டிருக்கிறோமா? அமல் இருக்கிறதா? இல்லையே. உண்மையாக வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை பாருங்கள். இஸ்லாமிய சகோதரர் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அம்பு எறிகிறார் வேட்டைக்கு சென்று, அந்த அம்பு மாறி ஒரு ஈசவியினுடைய நெஞ்சிலே பாய்கிறது. வேட்டை பிராணிக்கு விட்ட அம்பு ஒரு மனிதனை தாக்குகிறது. இவர் உடனே அந்த மனிதனை தூக்கி சென்று குடும்பத்திலே சேர்க்கிறார். அன்றைக்கு இருந்த நீதிபதி ஒரு முஸ்லிம். ரெண்டே வழிதான், நீ யாரை கொலை செய்தாயோ அவரின் குடும்பத்தார்கள் உன்னை மன்னிக்க வேண்டும், இல்லை என்றால் கொலைக்கு கொலைதான். ஒரு வழி இல்லை. சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறது. அடைக்கப்பட்டதற்கு பிறகு காவலர் ஒரு ஈசவி,
அவரிடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் பிச்சரங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அன்னைக்கு வெயில் முறையெல்லாம் இல்லை, இன்னைக்கு இருந்த மாதிரி. என்னுடைய பிள்ளை பிச்சரங்களை நான் பார்த்து வருகிறேன், நான் உள்ள விஷயங்களை சொல்லி வருகிறேன், நான் செய்த தவறுக்கு தண்டனை இருக்கிறது, உங்களுடைய மகிஷத் வாழ்வாதாரங்கள் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வருகிறேன் என்று அனுமதி பெற்று வெளியே செல்கிறார். போன வர ஆளக்கானா. தண்டனைக்குரிய நாள் வருகிறது, தண்டனைக்குரிய நாள் வருகிறது. இவரை காணவில்லை. கடைசியில ஈசவிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நிலை வருகிறது. ஏனென்றால் இவர் தான் அனுமதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரே. இவர் விட்ட காரணத்தினால் இவரை தண்டிக்க வேண்டும் என்று தண்டனைக்கு ஏறுகிற பொழுது ஓடி வருகிறார். நான் செய்தவருக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்க வேண்டும், ஏன் இவர் என்று இவர் தன்னுடைய தண்டனையை ஏற்று என்னை கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இதை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள், போனவன் இதுவரை உலகத்தில் திரும்பி வந்திருக்கிறானா? ஆனால் திரும்பி வந்து தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை விட உண்மையாளர்கள் யாருமே கிடையாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு முஸ்லிம். முஸ்லிம் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டான். அல் முஸ்லிம் லா யக்திப். உலகத்திலே முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான் என்று இருந்த காலம் மலையேறி போய் இன்றைக்கு முஸ்லிம் எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுகிற சூழலுக்கு நாம் தள்ளி இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? நம் இடத்திலே அமல் இருக்கிறதா? கல்வி இருக்கிற அளவுக்கு அமல் இருக்கிறதா? அப்படி அமல் இல்லை என்றால் நம் இடத்திலே ஃபதுல் இல்லை, சிறப்பில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் இந்த ஹதீஸை மீண்டும் தொடர்கிறார்கள். லா ரிஃஅத பிகைரி தவாது. பணிவில்லாமல் உயர்வில்லை. அன்றும் அதுதான் பழைய பாறை. பணிவில்லாமல் உயர்வில்லை. எந்த மனிதன் பணிந்து வாழுகிறானோ அவனுக்குத்தான் உயர்வு இருக்கிறது. பணிவில்லாமல் யாரும் உயர முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து கேட்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், அலியே, ஏனென்றால் அலியும் கர்ரார் கைரு கர்ரார். அலி போர்க்களம் விவாதக்களம் எங்கு வந்து களம் இறங்கினாலும் அலியை வெற்றி கொள்வதற்கு அகிலத்திலே ஆள் இல்லை. அதனால் அலி ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொல்கிறார்கள், உலகத்திலேயே பெரிய வீரர் நீங்கள் தானே என்று சொல்லுகிற பொழுது ஆமாம் என்று சொல்லவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா பணிவோடு சொன்னார்கள், நான் என்ன வீரர், என்னை விட பெரிய வீரர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. பத்ர் போர்க்களத்திலே ஒரே ஒரு மனிதன் 313 பேர்கள் சென்றார்களே, 313 பேர்களையும் பெருமானாரை பாதுகாக்கவில்லை. ஒரே ஒரு மனிதர் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக் கொண்டார் என்றால் இந்த அலி அல்ல, அந்த அபூபக்கர் தான். அவரை விட பெரிய வீரர் உலகத்திலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். தன்னுடைய பணிவை வெளிக்காட்டுகிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மீண்டும் தொடர்கிறார்கள். பழைய பாதை ஒன்றை போட்டு காட்டுகிறார்கள். லா அக்கல பிகைரி வரா. பேணுதல் இல்லாத அறிவில். ஐந்தாவதாக பேணுதல். ஒருவன் அறிவாளியாக இருக்கிறான் என்றால் பேணுதலாக இருப்பவன் தான் அறிவாளி. லஞ்ச வாங்குறவன் அறிவாளின்னு சொல்லுவோமா? பெரிய ஆபீசரா இருக்கிறாரு, அதே நேரத்தில் பேணுதலோடு இருக்கிறார். அவரை பார்த்தால் ஒரு வகையான பயம் ஏற்படும், ஒரு வகையான கண்ணியம் ஏற்படும், ஒரு வகையான மரியாதை ஏற்படும். பெரிய ஆபீசரா இருக்கிறாரு, கையை நீட்டிட்டாரு, இவனா அப்படின்றான். இவரான் இருந்ததெல்லாம் இவனான் ஆயிடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். லா அக்கல பிகைரி வரா. பேணுதல் இல்லாமல் அறிவு வளராது என்று அன்றைக்கு பாதை அமைத்துக் கொடுத்தார்கள். இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. லா சுல்தான பிகைரி அதில். ஆறாவதாக சொல்கிறார்கள், லா சுல்தான பிகைரி அதில். நீதம் இல்லாமல் அரசன் இல்லை. யாரிடத்திலே நீதம் இருக்கிறதோ அவன் தான் ஆட்சிக்கு தகுதி பெற்றவனாக இருப்பான். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தும் சொல்கிறார்கள், லா ஹஸப பிகைரி அதபி. ஒழுக்கம் இல்லாமல் குலப்பெருமை இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் குலப்பெருமை இல்லை. குலப்பெருமை வேண்டுமானால் ஒழுக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் சமூகம் சொல்கிறது, இந்த குலத்தை சார்ந்தவர்களிடத்துல கல்யாணம் பண்ணலாம், ஏன்னா ஒழுக்கமான ஆளுங்க, அதனால கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? குலப்பெருமை என்பது இருக்கிறது ஒழுக்கத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் ஒழுக்கம் என்ற பாரம்பரியம் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா கீனா பிகைரி ஜூதின். கொடை இல்லாமல் பணக்காரன் என்பது கிடையாது. யார் உலகத்திலே பணக்காரன், யார் அதிகமாக கொடுத்துக் கொண்டே இருக்கிறானோ அவன் தான் பணக்காரனாக இருக்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் பிச்சைக்காரன். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றால் அவன் பிச்சைக்காரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ஜிஹாத பிகைரி தௌஃபீக். அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் ஜிஹாது கிடையாது. அல்லாஹ்வினுடைய உதவி இருந்தால் தான் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், லா கனாஅத பிகைரி கஷ்யா. இறைவனுடைய பயம் இல்லாமல், இறைவனுடைய பயம் இல்லாமல் போதும் என்ற மனம் வராது. யாருக்கு போதுங்கிற மனம் வரும்? பெருமானார் அன்னைக்கே பாதம் அமைச்சு கொடுத்தாங்க. யார் இறை பயத்தோடு வாழுகிறாரோ, இறை அச்சத்தோடு வாழுகிறாரோ அவருக்குத்தான் போதும் என்ற மனம் வரும். இறை அச்சம் இல்லைன்னா இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், எது கொடுத்தாலும் உள்ள தூக்கி திணிச்சுக்கணும் என்ற நிலை வந்துவிடும். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று ஓட்டுக் கொடுத்த அந்த ஹதீஸை உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, பழைய பாதையில் தான் இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்களும் சொல்லி காட்டுகிற ஒரு பேருண்மை என்னவென்றால், அன்று ஓட்டப்பட்ட, அன்று அமைக்கப்பட்ட பாதையில் தான் நாம் பயணம்
செய்து ஆக வேண்டும் என்று சொல்கிறது. எனவே அழகான பாதைகளை இஸ்லாம் அமைத்துக் கொடுத்திருக்கிறது. அந்த பாதையிலே பயணம் செய்தால் ஈருலகத்திலும் வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகமில்லை. வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாக்கு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இன்றைய மசாஜிதுகளை பற்றியும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். வீடு சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படியே வந்துடலாமா? ஒழுங்கு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்து நிக்கலாமா? இன்னைக்கு நிறைய ஆசாமிகள்ட்ட அந்த பழக்கம் இருக்கிறது. அப்படி இருந்தால் சன்னமாக குறைத்து விடுங்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, வெங்காயத்தை வெள்ளைப்பூண்டையும் சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வராதீங்க. ஏன் தெரியுமா? அதனுடைய நாற்றம் காற்றலைகளால் கலந்து அடுத்தவர்களின் இதயத்தை காயப்படுத்தும். காற்றலைகளால் கூட அடித்தவர்களின் இதயத்தை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இஸ்லாம்னா என்னங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியும். இப்ப நாம ஓதுனா வீடியோ குடிச்சு போட்டு பக்கத்துல இருக்கவங்களுடைய நிலை என்னாகும் என்பதை எண்ணி பார்க்கணும். அதனால பீடி சிகரெட்டை குடித்து விட்டு சும்மா வாய்ப்பு பிடிச்சிட்டு அந்த வாடையோடு வந்து தொடுவது மக்ரூஹ். அது மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து பேசுவது, வீண் பேச்சுக்கள் பேசுவது, பள்ளிவாசல்ல அமர்ந்து வியாபாரம் பேசுவது, இந்த போனை வச்சுக்கிறியா, எவ்வளவு கொடுக்குற என்று அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பயானு கேட்கிற மாதிரி அங்க ஒரு பிசினஸ் நடத்தணும். இது நோக்கியாவா, இது சாம்சங்கா, முடிஞ்சு கதை, இதுக்கு இவ்வளவு வேலை, இது மக்ரூஹ். பள்ளிவாசல் வியாபார ஸ்தலம் அல்ல. அதனால இந்த விஷயத்துல இதை போன்று பள்ளிவாசல்களை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. பள்ளிவாசலுக்குள்ளேயே புக்கு கடை போடுறது, பள்ளிவாசலுக்குள்ளேயே பல கடைகளை போடுவது, இதெல்லாம் மார்க்கத்திலே கூடாது, மக்ரூஹான காரியம். அதே நேரத்திலே ஒரு மனிதர் நிர்பந்தமாக பள்ளிவாசலிலே உறங்குகிற சூழல் வருகிறது. சஃபரானிகள் பள்ளிவாசலில் உறங்கலாம். இவர்கள் கலிதமானால், எஹ்திலாமாகிவிட்டால் என்ன சட்டம் என்றால் உடனே எழுந்து சென்று தயம்மம் செய்து கொள்ள வேண்டும், பள்ளியை விட்டு வெளியேறி விட வேண்டும். தயம்மம் செஞ்சு மீண்டும் பள்ளிவாசலுக்குள்ளே படுத்துக்க கூடாது. ஏனென்றால் பள்ளியினுடைய குடும்பத்தை நாம் காக்க வேண்டும். அதனால கடிதமானவர்கள் பள்ளிகளை தங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹராம். அதனால பள்ளியை விட்டு வெளியே போய் ஜனாசா தொழுகை பள்ளிவாசலுக்கு வருகிறது. எப்படி தொலை வைப்பது என்றால் வெளிப்பள்ளியில் வைத்துத்தான் தொலை வைக்க வேண்டும். ஜனாசா தொழுகை முடியாத பட்சம், வெளிப்பள்ளியில இடம் இல்லை, ஆள் இல்லை என்றால் முடியாத பட்சம் இருந்தால் உள்பள்ளியில வைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இல்லைன்னா வெளிப்பள்ளி தான். பள்ளிவாசலினுடைய சுவர்களிலே குர்ஆனின் வசனங்கள் எழுதலாமா என்றால் அரபியிலே பொறிக்கப்பட்டிருக்கிற வசனங்களை பள்ளிவாசலினுடைய சுவர்களிலே எழுதக்கூடாது. அதனுடைய தர்ஜுமாக்களையும் எழுதுவது குறித்து சில உலமாக்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அதனால வேறு ஏதாவது ஒழுக்கங்கள், ஆதாபுகள், இது மாதிரி விஷயங்களை எழுதுவது தவறில்லை. குர்ஆனையோ ஹதீஸையோ, ஏனென்று சொன்னால் பள்ளி எச்சம் போடும், அது மாதிரி காக்கை குருவிகள் எச்சம் போடும், அந்த குர்ஆனினுடைய வசனத்தை உதாசீனப்படுத்துகிற சூழல் ஏற்பட்டு விடலாம். அதனால் இதெல்லாம் மக்ரூஹ் என்று ஃபுகஹாக்கள் எழுதி காட்டுகிறார்கள். மற்ற ஒழுக்கங்களை தாராளமாக எழுதலாம். பள்ளிக்குள்ளே நுக்கூசாத்துகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னா, அது இது நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்களே, இது விஷயமாகவும் மார்க்கம் இது மக்ரூஹ் தன்சீஹ் என்று சொல்கிறது. ஏனென்றால் தொழுகையாளிகளுடைய கவனத்தை அதன் பக்கம் இழுக்கிற அமைப்பு இருந்தால் இதையும் மார்க்கம் கண்டிக்கிறது. இந்த நிலை கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது. இதே நேரத்தில் பள்ளிவாசலை கூட்டுகிற பொறுப்பு, பள்ளிவாசலை சுத்தமா வச்சுக்கிறது நம்முடைய கடமை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களில நீங்க அவங்களுடைய வரலாறே பாருங்க, பள்ளிவாசலை கூட்டாத சஹாபி யாருமே கிடையாது. ஏன்னா பெருமானார் சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஊருளின் பெண்களை நீங்கள் மணக்க வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டாங்க பெருமானார் சஹாபாக்களை பார்த்து. யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நாயகமே ஊருளினா, இங்க இருக்கிற நாசமா போன பொம்பளைகளையே நாங்க விட மாட்டேங்கிறோம், இது ஊருளின்களா? அதனால கண்டிப்பாக மணக்க வேண்டும் நாயகமே. மணக்க வேண்டுமானால் அவர்களுக்கு மகர் கொடுத்தாக வேண்டும். அதுதான் பள்ளிவாசலை கூட்டுவது என்றார். சொன்னா பத்தாதா? சகாபாக்கள் போட்டி போட்டுட்டு கூட்டது யார் எத்தனை தடவை. அதனால பொதுவாகவே இறைநேசர்களை நீங்கள் பார்த்தால் பள்ளிவாசலை கூட்டுவார்கள். துண்ட வச்சாவது அடித்து கொஞ்சமாவது தூசியை போக்கிடுவாங்க. எதற்காக சொன்னா, நாளைக்கு ஊர்லீன்களுக்கு மகர் நான் கொடுத்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று காட்டுவதற்காக. அதனால பள்ளிவாசலை கூட்டுகிற பொறுப்பை எடுப்பவர்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. காபத்துல்லாவை கூட்டுகிற பொறுப்பை யார் எடுக்கிறார்? அந்த நாட்டு அரசன் கூட்டுகிறார். ஏன்னா அவருக்கு ஊர்லீன் அங்க தேவை. நாட்டுக்கு அரசராக உலகத்தில் இருக்கலாம், ஆனால் அங்கு இருக்க முடியாது இல்லையா? இதை போன்று இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல் இடத்த பேங்குக்கு வாடகை கொடுக்கிறது.
சில இடங்கள்ல பார்த்தா பள்ளிவாசலுக்கு மேல் தளத்தைய கீழே பள்ளிவாசல் நடக்குது, மேல பேங்குக்கு வாடகை. இது அறவே கூடாது. அது மாதிரி பள்ளிவாசலினுடைய இடத்தையும் பேங்குக்காக வேண்டி வட்டி சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டியும் கொடுப்பதை மார்க்கம் கண்டிக்கிறது. கீழே கபர் இருக்குது, மேல பள்ளிவாசல் கட்டிடலாமா என்றால் இன்றைக்கு ஒரு ஊரிலே பயங்கரமான பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிற செய்தி இது. இன்னைக்கு கபரஸ்தான் பள்ளிவாசல் எல்லாம் கட்டுறாங்களே, இது எப்படி என்று கேட்டால் நிர்பந்தமான சூழ்நிலையில கீழே தோண்டி அதில் இருக்கிற எலும்புகளை எல்லாம் எடுத்து வேறொரு இடத்திலே அடக்கம் செய்து விட்டால், வேறொரு இடத்திலே போட்டு மூடிவிட்டால், அடக்கம் செய்து விட்டால் நிர்பந்தத்திற்கு கூடும். நிர்பந்தம் இல்லாத தோற்றத்திலே சூரத்திலே அல்லது வெறுமனே எதையுமே கண்டுக்காம மேல கபருக்கு மேலேயே பள்ளிவாசலை கட்டுறத மார்க்கம் அறவே தடுக்கிறது, ஹராமாக்கி இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, பள்ளிக்கு கொடுக்கிற ஒழுக்கங்களை கண்டிப்பாக கொடுத்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவா அனில் ஹம்துலில்லாஹ்.